ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். அபிராமி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டாக்டர் கார்த்திக்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா அவங்களுக்கு புல்லட் வந்து ஹெவியாக பாஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிற மாதிரியான விஷயங்கள் எதையுமே சொல்லாதீங்க. ஸோ அப்படி சொல்கிறதுனால அவங்களோட உயிருக்கே ஆபத்தாகிற விஷயம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு தகவல் கொடுத்தாரு. இதை கேட்டோடனே கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அருண் வந்து கேட்குறாரு, என்ன கார்த்திக், டாக்டர் என்ன சொன்னாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட அருண் கேட்குறாரு. உடனே கார்த்திக் சொல்கிறாரு, ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் நம்ம சொல்ல வேண்டாம், யாருக்கிட்டையாச்சும் நம்ம வீட்டில் சொன்னோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுடைய மனசு ரொம்பவே கஷ்டப்படும், அந்த அளவுக்கு நம்ம வந்து தள்ளப்பட வேண்டாம். ஸோ எல்லாருமே இப்போ அம்மா பழிச்சிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா அபிராமியை வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாரு. அண்ட் அபிராமியை கார்த்திக்கு அப்புறம் தீபா, மீனாட்சி சொல்லிட்டு எல்லாருமே தாங்குறாங்க. தீபா தான் அபிராமி ஆரத்தை எடுத்து உள்ளே அழைச்சிட்டு போயிருப்பாங்க. தீபா வந்துட்டு அபிராமிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்ருப்பாங்க. அண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி உள்ள வந்துட்டு, என்ன தீபா கிச்சனில் சமைக்கிறது ஹால் வரைக்கும் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கார்த்திக் சார், அத்தை இப்போ தான் வந்திருக்கு, உயிர் பிழைச்சி மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா சமைச்சிட்ருக்காங்க. சரி, ஓகே, அப்போனா நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. கண்டிப்பாக கார்த்திக் சார், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபாவும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் தெரியாமல் உள்ளே நம்ம மீனாட்சி வராங்க. அப்படியே பார்த்த உடனே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் திரும்பி போயிடுறாங்க. மைத்திலிக்கு தீபா வந்துட்டு இவ்வளோ நேரமாக சமைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வர போகிறாங்க. ஐயோ, நீங்கள் சீனே கெடுத்துருவீங்க போலயே, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலியை இழுத்துட்டு போகிறாங்க. ஏன் மீனாட்சி, அங்கே அப்படி என்னதான் இருக்குது, கார்த்தியும் தீபாவும் ஜோடியாக சமைச்சிட்ருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு போய் கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபாவும் சமைச்சு முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றாங்க. அபிராமி சொல்கிறாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், அதோட நான் திரும்பி வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போது மைத்திலி கேட்குறாங்க, என்னம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குமா, ஏம்மா தீபா சமைச்சது தானே. உங்கள் மயனும் மருமக்களும் சேர்ந்து சமைச்சது, அப்போ லவ்வோடு சமைச்சது ரொம்ப டேஸ்டியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க நம்ம மைத்திலி அண்ணி. போங்க நீ, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இது நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா கால் பண்ணுறாங்க நம்ம தீபாவுக்கு. தீபா வந்துட்டு அம்மு தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது மைத்திலி வாங்கி ஃபோனை கட் பண்ணி விட்றா. ஃபேமிலியோடு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு கூட என்ன பேச்சு, ஃபோனை அப்படின்னு சொல்லி பயத்தில் திட்டி ஃபோனை பிடிங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.